வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம். அதாவது ஆஃபா பிரின்சிபல். இந்த ஆஃபா பிரின்சிபல் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எலக்ட்ரான்ஸ் எப்படி லோயர் எனர்ஜி லெவல்ல ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுது, அப்புறம் ஏன் ஹையர் எனர்ஜி லெவல்ல ஃபில் ஆகுது. தட் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் சப்ஷெல். இதை பத்தி சொல்றதுதான் என்னது ஆஃபா பிரின்சிபல். சரிங்களா? சோ இந்த ஆஃபா பிரின்சிபல் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோ அதை பத்தி நான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. சரிங்களா? சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பெல்லாம் நம்ம வீடியோ போடுறோமோ அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, ஆஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, the ஆஃபா rule states that in the ground state of an atom or ion, சரிங்களா? So ground stateல இருக்கக்கூடிய ஒரு atom or ion எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, the electron fills atomic orbitals of lowest available energy levels before occupying higher levels. அப்ப ஆஃபா பிரின்சிபல் படி என்ன அப்படின்னா, ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜில தான் என்ன ஆயிட்டு இருக்கு, ஃபில் ஆயிட்டு இருக்கு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? அப்போ கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல் தெரிஞ்சிருக்கணும். எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், அந்த ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஷெல்ஸ், இத பத்தி கண்டிப்பா டீடைலா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான்ஸ் எங்க ஃபர்ஸ்ட் ஆகும், எங்க ஃபில் ஆகும் ஃபர்ஸ்ட், எலக்ட்ரான்ஸ் ஃபில்ஸ் ஃபர்ஸ்ட் in lower energy levels, lower energy orbitals. சரிங்களா? lower energy orbitalsல first fill ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்ப எலக்ட்ரான்ஸ் எப்படி fill ஆகுது, increasing order of energy of orbitals. சரிங்களா? increasing order of energy of orbitals, or it may be called as a subshell. So energy of orbitals பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸ் இங்க ஃபில் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க ஒரு முக்கியமான கான்செப்ட் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, இங்க எனர்ஜி which is directly proportional to n plus L அப்படின்னு சொல்றாங்க. இந்த nங்கிறது என்ன, Lங்கிறது என்ன அப்படின்னா, n is nothing but, that is small n is nothing but principal quantum number. சரிங்களா? அதே மாதிரி L அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். சரிங்களா? இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், இதெல்லாம் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனர்ஜியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது, தென் சைஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுது. சரிங்களா? சோ இது நான் உங்களுக்கு தனியா வீடியோ போடுறேன். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்ன, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், சோ இதை பத்தி நான் டீடைலா ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? சோ அப்ப இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். Then here azimuthal quantum number, it tells about the shape of the orbitals. Orbitals உடைய shape டிஸ்கஸ் பண்றது தான் இந்த azimuthal quantum number. இப்போ இந்த n and l உடைய அடிஷன் தான் என்ன சொல்றாங்க, எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், எனர்ஜி சீரிஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சோ எந்த ஆர்பிட்டல்ஸ்க்கு லோயர் எனர்ஜி இருக்கு, எதுக்கு ஹையர் எனர்ஜி இருக்கு அப்படிங்கறது நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் n equal to 1 அப்படின்னா என்ன அர்த்தம், சோ 1s ஆர்பிட்டல் அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். n equal to 2 அப்படின்னா 2s and 2p ரெண்டு ஆர்பிட்டல் இருக்கு. சரிங்களா? n equal to 3 அப்படின்னா 3s 3p and 3d. சரிங்களா? n equal to 4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நியூக்ளியஸ் இருக்கு, இது ஒரு நியூக்ளியஸ் வச்சுக்கோங்களேன். இந்த நியூக்ளியஸ் சுத்தி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஷெல், இது n equal to 1. அடுத்த ஷெல் பாத்தீங்கன்னா n equal to 2 செகண்ட் ஷெல். சரிங்களா? n equal to 3 அடுத்த ஷெல் பாத்தீங்கன்னா n equal to 3. சரிங்களா? அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, சோ நம்ம டீடைல் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ n equal to 4 அப்படின்னா 4s 4p 4d and 4f இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். அப்ப n equal to 4 அப்படின்னா 4s 4p 4d 4f இது எல்லாமே இருக்கும். ரைட். இப்ப அடுத்து L க்கு வருவோம். L ஏனா n plus L உடைய அடிஷன் தான் என்ன சொல்றாங்க, எனர்ஜின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப L is what? Lங்கிறது என்னது, L க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, s equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. p equal to 1,
D equal to 2 F equal to 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலா என்னங்க? N plus L அவ்வளவுதான் கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப பாருங்களேன், இப்போ ஆஃபா வந்து ஒரு ரூல் கொடுக்குறாரு. இப்ப பாருங்களேன், இப்போ 1s ஆர்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுமா 2s ஆர்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். நமக்கு தெரியும் எங்க ஃபில் ஆகும், 1sல தான் ஃபில் ஆகும். ஏன்? அதனுடைய எனர்ஜி தான் லோயரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி லோயரா இருக்குங்கிறத அப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏன் வந்து 1s ஆர்பிட்டல்ல எனர்ஜி லோவா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ n equal to 1 ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? சரிங்களா? அப்ப இங்க 1s ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? 1s அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 1 which means that n. சரிங்களா? இந்த s which means that l. சரிங்களா? அப்ப இந்த n plus l னுடைய அடிஷன் பார்த்தா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்ப n னுடைய வேல்யூ இங்க என்னங்க? 1. சரிங்களா? பிளஸ் l s க்கு என்ன கொடுத்திருக்காங்க வேல்யூ 0. அப்ப 0 போட்டாச்சு. சரிங்களா? இப்ப இதுவே 2s எடுத்துக்கிறேன். 2s அப்பனா n னுடைய வேல்யூ 2 பிளஸ் l னுடைய வேல்யூ 0. இங்க என்ன கிடைக்குது? 2 plus 0. அப்ப இங்க 1 இங்க 2 கிடைக்குது. புரியுதுங்களா? ஓகே. இப்ப இந்த ரெண்டுல எது எனர்ஜி அதிகம்? இதுக்கு தான் எனர்ஜி அதிகம். அப்ப எலக்ட்ரான்ஸ் எங்க போகும்? 1sல தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சொல்றது புரியுதுங்களா? சப்போஸ் நம்ம வந்து ஒரு 3s 3p எடுத்துக்கிறோம். 3s and 3p எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செக் பண்ணிடலாங்களா? பாருங்களேன், இப்போ ஒரு 3s எடுத்திருக்கேன், ஒரு 3p எடுத்திருக்கேன். எப்படி ஃபில் ஆகும் பார்க்கலாங்களா? பாருங்க, இப்போ 3sனா n உடைய வேல்யூ என்ன? 3 தான். சரிங்களா? n equal to 3 தான் n. s னுடைய வேல்யூ இங்க 0 ன்னு கொடுத்திருக்காங்க, 0 போட்டேன். அப்ப இது டோட்டல் 3. சரிங்களா? இங்க அதே 3 தான் பிளஸ் p னுடைய வேல்யூ 1. அப்ப டோட்டல் வந்து 4. சொல்ல புரியுதுங்களா? அப்போ 3s ஃபில் ஆகும் எனர்ஜி அதிகமா 3p எனர்ஜி அதிகமா? இங்க 3 இங்க 4. அப்ப இங்க தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஏன்னா இதனுடைய எனர்ஜி கம்மி. சொல்றது புரியுதுங்களா? சோ எனர்ஜி எங்க கம்மியோ அங்கதான் எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். சொல்ல புரியுதுங்களா? சோ அதுதான் நம்ம ஆஃபா சொன்னாரு. அதாவது எலக்ட்ரான்ஸ் ஃபில் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் லோயஸ்ட் அவைலபிள் எனர்ஜி லெவல்ஸ் பிஃபோர் ஆக்குபைங் ஹையர் எனர்ஜி லெவல்ஸ். ஹையர் எனர்ஜி லெவல்ஸ் போறதுக்கு முன்னாடி லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தான் எங்க போகும்? ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பாத்துருவோம். அதாவது இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து என்ன சொல்ல போறேன், ஒரு ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் வச்சு பார்க்க போறோம். எப்படின்னு பாக்கலாங்களா? பாருங்க, இப்ப ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்னங்க? பாருங்க, இப்ப நான் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. ஓகேயா? என்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? 1s அப்படின்னு எழுதுவோமா? ரைட். சொல்ல புரியுதுங்களா? ரைட். அடுத்தது ஹீலியம் அப்படின்னா 2. அப்ப 1s2 இப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இப்படி வரிசை எழுதிட்டே வருவோம். ஓகே. நமக்கு ஆஃபா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரூல் பாருங்களேன் எப்படி கொடுக்குறாரு? 1s அப்படின்னு எழுத சொல்றாரு. அடுத்தது 2s 2p, அடுத்தது 3s 3p 3d, 4s 4p 4d and 4f ஃபில் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது 5s 5p இப்படி கொடுக்குறாரு. 6s இப்படி கொடுக்குறாங்க. எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1s ஆர்பிட்டல் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் இங்கிருந்து இப்படியே போய் அங்கிருந்து வரும்போது என்ன ஆகும்? 2sல ஃபில் ஆகும். சரிங்களா? அடுத்தது இப்படியே போய் இங்கிருந்து வரும்போது என்ன ஆகும்? 2p and 3sல ஃபில் ஆகும். சரிங்களா? அடுத்த திருப்பி இது இங்கிருந்து இப்படியே போய் அங்கிருந்து வரும்போது பாருங்க 3p 4s ஃபில் ஆகும். அடுத்து அதே மாதிரி இங்கிருந்து இப்படி போயிட்டு சோ இங்க பாத்தீங்கன்னா 3d 4p 5s இப்படிதான் ஆர்டர் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல புரியுதுங்களா? சோ எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி தான் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரிக்ல கூட பார்த்திருக்கோம். அந்த அதாவது மீன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உடைய ட்ரிக் நீங்க அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோனுடைய இதை நான் ஐகார்டு செக்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வாட்ச் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்ப இங்கேயும் சொல்றேன் பாருங்க. சோ அதாவது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இத 1 2 3 4 அப்படி நம்பர் ஃபில் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? அதே மாதிரி S P A D A F இப்படி ஃபில் பண்ணிடணும். சரிங்களா? பாருங்க எஸ்ஸா அதே மாதிரி S இது எப்பயுமே 2 டைம்ஸ் எழுதணும். சரிங்களா? 2 டைம்ஸ் எழுதணும். Sனா S எழுதிட்டேன். இப்ப SP இருக்கா? அடுத்து SP இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? PS ன்னு எழுத போறேன், தலையில எழுத போறேன். அப்ப PS, அப்ப இங்க P இருக்கு, ஆல்ரெடி S போட்டேன். அது 2 டைம்ஸ் எழுதணும்னு சொன்னேன். அப்ப PS இன்னொரு தடவை PS எழுதிட்டேன். சரிங்களா? அடுத்து D பாருங்க, SPD, அப்ப DPS எழுதணுமா? D இருக்கு, அப்ப PAS 2 டைம்ஸ் எழுதணும். அப்ப DPS. சரிங்களா? அடுத்து 4S, இது 4F
கரெக்ட் பாருங்க. அப்ப SPDF அப்ப என்ன பண்ணும்? FDPS னு பிள்ளணும். F இருக்கு, அப்ப DAPAS, FDAPAS இப்படி ஃபில் பண்ணணும். சொல்ல புரியுதுங்களா? ரைட். அதுக்கப்புறம் நீங்க நம்பரிங் as usual. இப்போ 1s அப்ப இது கண்டிப்பா 2s, இது 3s, இது 4s, இது 5s, 6s, 7s, 8s ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா? அதே மாதிரி P 2p ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது 3p, இது 4p, இது 5p, இது 6p, இது 7p, சாரி 7p. D ல பாருங்க 3D ல ஆரம்பிக்குது. அப்ப இது 4D, இது 5D, இது 6D முடிஞ்சு போச்சு. F ல பாருங்க 4F, இது 5F. அவ்வளவுதாங்க. சோ இப்ப இந்த ஆர்டர் தான் ஃபில் ஆகும். பாருங்க ரெண்டு ஆர்டர் பாருங்க. இது 1s 2s 2p 3s அங்க பாருங்க 1s 2s, அடுத்தது 2p 3s முடிஞ்சு போச்சா. அடுத்து பாருங்க 3p 4s, அடுத்த 3s முடிஞ்சு எங்க போகுது 3p, அப்புறம் 4s பாருங்க 3p 4s வந்துருச்சா. அடுத்து பாருங்க எங்க போகுது 3d 4p 5s பாருங்க 3d 4p 5s. சோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடும். சொல்ல புரியுதுங்களா? இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கான சூப்பரான ஒரு ட்ரிக். சரிங்களா? அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க அழகா ஃபில் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நம்ம ஆஃப் பிரின்சிபல்ல இது மாதிரி தான் ஃபில் ஆகும். எலக்ட்ரான்ஸ் இப்படி தான் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜன் ஹீலியம், அதே மாதிரி லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, ஓகேங்களா? அதே மாதிரி பெரிலியம், போரான், கார்பன் இப்படி ஃபில் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 5 6 இப்படி ஃபில் பண்ணிட்டே வரேன். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்களேன். அப்ப 1s2 2s 1, ஏன்னா 3 இருக்கு இல்லையா. அப்ப செகண்ட் இது ஒரு ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அது ஏங்கிறத பின்னாடி சொல்றேன். சரிங்களா? ரைட். நான் குவாண்டம் நம்பர் நடத்தும் போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகே ரைட். சோ பெர்லியம், சோ பெர்லியம் பாருங்க. அப்ப 1s2 2s2 ஃபில் பண்ணிடலாமா? ரைட். அடுத்து இதுக்கு பாருங்க போரானுக்கு பாருங்க 1s2 2s2 2p1 கரெக்ட்டுங்களா? இது படியும் பார்த்தாலும் 2p1 தான். இதுதான் கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ P S பொறுத்த வரைக்கும் 1 2 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் P பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு, எத்தனை சப்ஷெல் இருக்கு? 1 2 3 3 சப்ஷெல் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், எங்க வேணா போலாம். சரிங்களா? அப்ப எங்க போகுது அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? எங்க லோயஸ்ட் எனர்ஜி இருக்கோ அங்க ஃபர்ஸ்ட் போகும். சரிங்களா? இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல் எனர்ஜி லெவல். அப்ப இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம். சரிங்களா? ரைட். அப்ப எலக்ட்ரான்ஸ் இங்க ஃபில் ஆதா, இங்க ஃபில் ஆதா, இங்க ஃபில் ஆதா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் இப்ப சப்போஸ் இதுல அடுத்த கார்பன் 1s2 2s2 2p2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா 1 2 இப்படி ஃபில் பண்ணுமா, இல்ல 1 2 1 2 இதுலயே ஃபில் பண்ணிடணுமா அப்படிங்கறத சொல்றதுதான் ஹண்ட்ஸ் ரூல். சொல்ல புரியுதுங்களா? எலக்ட்ரான் எந்த இடத்துல, அதாவது எங்க பேர் ஆகணும், எந்த ஆர்டர்ல ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்றதா என்னது, அதாவது எந்த எனர்ஜி ஆர்பிட்ல ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகணும்னு சொன்னா அது ஆஃப் ரூல். சரிங்களா? அப்போ அதே ஒரே சப்ஷெல்ல எங்க ஃபர்ஸ்ட் பேர் ஆகணும். இப்ப 1 2 3 இப்படி ஃபில் ஆகணுமா, இல்ல 1 2 பேர் பண்ணிட்டு அப்புறம் இங்க இந்த மாதிரி பேர் பண்ணிட்டு இப்படி போகணுமா? இப்ப இங்க p ஆர்பிட்டல்ல வந்து 4 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஃபில் பண்ணுவீங்க? எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி ஃபில் பண்ணலாம். 1 2 3 4 இதான் நம்ம யூசுவலா ஃபில் பண்ணுவோம். இது வந்து ஹண்ட்ஸ் ரூல் படி ஃபில் பண்ணுவோம். சரிங்களா? சப்போஸ் 1 2 3 4 இப்படி ஃபில் பண்ணக்கூடாதா அப்படின்னா நிச்சயமா கூடாது. அதுதான் ஹண்ட்ஸ் ரூல். சரிங்களா? ரைட். ஹண்ட்ஸ் ரூல்ல நம்ம அடுத்த வீடியோல கிளியரா பார்ப்போம். சரிங்களா? ஐ திங்க் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.